ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணை ஒரு முக்கிய முடிவோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. நிச்சயமாக நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் உன் அப்பா நான் உன்னிடத்தில் முன்கூட்டியே கூறுகின்றேன். துணையை பிரிந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஏதோ ஒரு காரணத்திற்காக மனக்கசப்பு வருகின்றது, உங்களுக்குள் சண்டை வந்துவிட்டது, அதனால் பிரிவு ஏற்பட்டு விட்டது. இதை ஒரு காரணமாக வைத்து உன்னை பேசாதவர்களும் தூற்றாதவர்களும் யாரும் இல்லை. முகத்திற்கு முன்னால் நன்கு பேசுபவர்கள் போல பேசி பழகினாலும் முதுகிற்கு பின்னால் சென்று கணவனை விட்டு தனியாக பிரிந்து வந்த திமிரு பிடித்தவர் என்று உன்னை கேலியும் கிண்டலுமாக செய்து அவர்கள் பொழுதுபோக்கிற்காக உன்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பேசி கொண்டிருக்கின்றார்கள். நீ எந்த காரணத்திற்காக அவரை பிரிந்து வந்தாய் என்று உண்மை உனக்கு மட்டுமே தெரியும். ஆனால் சிலரின் வார்த்தைகள் உன்னை அதைவிட அதிகமாக காயப்படுத்துகின்றது. ஒரு பெண்ணால் ஒரு ஆண் இல்லாமல் வாழவே முடியாதா என்ற கேள்வி உன்னிடத்தில் இருக்கின்றது. ஆனால் என் கணவர் ஒன்றும் அவ்வளவு மோசமானவர் அல்ல. சற்று முன்கோபவாதித்தான். அது ஒன்று மட்டுமே அவருடைய தவறே தவிர மற்றபடி அவர் மீது எந்த தவறும் இல்லை. எங்களுக்குள் சண்டை வருவது இயல்புத்தான். ஆனால் மீண்டும் நாங்கள் ஒன்றாக இணைந்து வாழுவோம். ஆனால் சிலர் பேச்சுக்கள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை அப்பா. இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? அடுத்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் இவர்களுக்கு என்ன அப்படி ஒரு கொண்டாட்டம் என்று சிலரை உன் மனம் நினைத்து வெம்புகின்றது. உன்னுடைய வார்த்தைகள் உண்மையானது. அதில் இருக்கும் வழிகள் எனக்கு புரிகின்றது. தங்கமே, உன்னுடைய துணை உன் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றார் என்று உனக்கு தெரியும். சில விஷயங்கள் பிடிக்காததினால் மட்டுமே அவரை பிரிந்தாய். இப்பொழுது எப்பொழுது அவர் என்னை தேடி வந்து என்னை அழைத்து செல்வார் என்று காத்து கொண்டிருக்கின்றார். அதே முடிவோடுதான் இப்பொழுது உன் துணையும் உன்னை அழைத்து செல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். எப்படியாவது அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தே தீருவேன் என்று அவருடைய குடும்பத்தினரிடம் சண்டை போட்டு உன்னை அழைத்து செல்ல வேகமாக வந்திருக்கின்றார். உன்னை தேடி வரப்போகின்றார். இனி என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, என்னுடன் வந்துவிடு என்று உன்னுடைய இரு கரங்களையும் பிடித்து கொண்டு கேட்கப் போகின்றார். நீ உன் துணையோடு மகிழ்ச்சியான செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய். அப்பொழுது உன்னை இழந்தவர்களும் பேசியவர்களும் தலை குனிந்து நிற்கப் போகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையின் உயரத்தை பார்த்து அவர்கள் தாழ்ந்து போக போகின்றார்கள். நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை நீ பார். நிச்சயம் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக உன் அப்பா நான் மாற்றி தருவேன். துணை உன்னை அழைத்து செல்ல வரும்பொழுது அவரிடம் பேசிவிட்டு சந்தோஷமாக அவரிடம் கிளம்பி செல் தங்கமே. உன் வாழ்க்கை செம்மையாகும். ஓம் முருகா!